10th Max, Chapter 1, Relations and Functions. ஸோ எக்ஸாம்பிள் 1.1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். செட்ஸு, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது மூணுத்தை பற்றி என்னென்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஸோ ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ செட் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், அதில் சம் காயின்ஸ் இருக்குது. அண்ட் தென் பீன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், அதில் சம் த்ரெட்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஏன்றது ஒரு செட்டு, பீன்றது அனதர் செட்டு. ஏன்ற செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது, நிறைய காயின்ஸ் மட்டும் இருக்குது. பீன்ற செட் பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக செட்டுனா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ செட் ஏல என்ன இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் இதில் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே காயின்ஸ் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ செட் ஏன்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ். அதே மாதிரி செட் பி அப்படின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் த்ரெட்ஸ் இல்லையா? ஸோ ஜென்ரலாக செட்டுனா என்ன, கலெக்ஷன் ஆஃப் சம் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு கூட ஒன்று என்ன பண்ணுவோம், படிப்போம். சரிங்களா? அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா யூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். யூன்றது யூனிவர்சல் செட்டு. ஸோ அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூனிவர்சல் செட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் யூனிவர்சல் செட்டு. ஓகேவா? யூனிவர்சல் செட்டில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், காயின்ஸும் இருக்குது ப்ளஸ் த்ரெட்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லைங்களா, செட் ஏ, செட் பி. செட் பினா ஃபுல்லாக எனக்கு என்ன இருக்கணும், த்ரெட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செட் ஏ அப்படின்னா எனக்கு காயின்ஸ் மட்டும் இருக்கணும். ஸோ எல்லாமே கலந்து இருந்தது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, யூனிவர்சல் செட்டு. ஓகே? எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கிறது யூனிவர்சல் செட்டு, தட் இஸ் யூ. தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏன்னா எனக்கு காயின்ஸ் மட்டும் இருக்கணுன்றது ஒரு செட்டு, பீனா த்ரெட்ஸ் மட்டும் இருக்கணுன்றது another செட். சரிங்களா? ஸோ இப்போ செட்னா என்னென்னு புரிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் ரிலேஷன்ஸா. ஸோ ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டு செட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னு ஒரு செட்டு, பீன்னு ஒரு செட்டு. இப்போ ஏன்ற செட்டை நான் இந்த த்ரெட்டு வைக்கிறேன், அண்ட் பீன்ற செட்டில் இந்த நெடில் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏன்ற செட்டில் இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டு, பீன்ற செட்டில் இந்த நெடில் வைக்கிறேன். ஓகே? நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் இந்த நைஃப் வைக்கிறேன். ஓகே? அடுத்தது பீன்ற செட்டில் இந்த ஆனியன் வைக்கிறேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் இந்த பென் வைக்கிறேன். ஓகேவா? ரைட்டிங் பென் வைக்கிறேன். ஸோ பீன்ற செட்டில் இந்த நோட் பேட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் விசிபிள் ஆகுது என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா? ஸோ பீன்ற செட்டில் இந்த நோட் பேட் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்ற செட்டில் இந்த ரைட்டிங் பென்னு, நைஃபு அண்ட் ஒரு த்ரெட் இருக்குது. பீன்ற செட்டில் இந்த ரைட்டிங் பேடு, அதாவது நோட் பேடு, ஆனியனு, நெடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் ரிலேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சேன், த்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த நெடில் வச்சேன்னா, ஸோ த்ரெட்டு வச்சு என்ன பண்ணலாம், நம்ம நெடில் கோர்த்து நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஒன்றோட ஒன்று என்ன ஆயிருக்கு, ரிலேட் ஆகிருக்கு. இதுவே இந்த த்ரெட்டுக்கும் இந்த ஆனியனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது ரிலேஷன் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த த்ரெட்டு வச்சு இந்த நெடில் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த நைஃபு, நெக்ஸ்ட்டு இந்த ஆனியன். சரிங்களா? இது ஏ, இது பியா? ஏ செட்டு, பி செட்டு. ஸோ ஆனியன் என்ன பண்ணலாம், நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி குக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போது நைஃப் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஆனியன். சரிங்களா? இதுவே இந்த நைஃபுக்கும் இந்த நீடலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம் தானே? நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ரைட்டிங் பென் வச்சேன்னா இங்கே நோட் பேட் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ரைட்டிங் பென் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம நோட் பேடில் ஏதாவது எழுத முடியும். என்ன பண்ணலாம், ஏதாச்சும் எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போது ரைட்டிங் பென் இஸ் த ரிலேஷன் ஆஃப் திஸ் நோட் பேடு. ஓகேயா? ஸோ இதுதான் ரிலேஷன் கான்செப்ட். ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு செயல், சரிங்களா, ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இங்கே செட் ஏல த்ரெட் இருக்குது, செட் பியில் நீடில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த த்ரெட்டை வச்சு அந்த நீடில் என்ன பண்ணலாம், நம்ம கோத்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாமா? ஸோ அப்போது அந்த இடத்துல ஸ்டிச்சுன்ற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, நடக்குது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஸ்டிச்சு. புரிஞ்சுதா? ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, ஏதாவது ஒரு செயலை செய்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே நைஃப் இருக்குது, இங்கே ஆனியன் இருக்குது. சரிங்களா? என்ன பண்ணலாம், இந்த நைஃபை வச்சு இந்த ஆனியனை கட் பண்ணலாமா? கட் பண்ணி என்ன பண்ணலாம், குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அப்போது இந்த நைஃப் வச்சு இந்த ஆனியனை என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கட்டிங் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக என்ன நடக்குது, கட்டிங் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நோட் பேடில் எழுத முடியுமா, எழுதலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ ரைட்டிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ செட்னா என்ன, ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? Example 1.1, if A equal to 1, 3, 5 and B equal to 2, 3, then 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் A into B and B into A. A செட்டையும் B செட்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு B செட் எழுதணும், அடுத்தது A செட். ஸோ அது ரெண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் A into B equal to B into A. நம்ம ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் பிஏவை மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா இஃப் நாட் ஒய், ஏன் அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா? தேர்டு சப்டிவிஷன், ஷோ தட் n of A into B equal to n of A into n of B. A and B செட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு n அப்படின்னா நம்பர். ஓகேவா? அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எழுதணும். ஏ இன்ட்டு பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிலேஷன் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் என்னது, n. ஸோ n of A into B equal to, அதுவும் n of Aவையும் அடுத்தது n of B அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபைண்ட் A into B and B into A. ஃபஸ்ட் நம்ம A into B கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு A செட் எழுதணும். 1, 3, 5. ஸோ செட்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு B வந்து 2, 3. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா, கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 இருக்கா, எப்பவுமே இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். அதை வச்சு பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்கா, 1,
2. அடுத்தது 1, 3. இப்போ 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது இல்லையா? ஸோ இதை விட்டுருங்க. இந்த 3 வச்சு ஒரு எலமெண்ட்டையும் எழுதணும். கமா போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு 3க்கு, அடுத்தது இதில் உள்ள எலமெண்ட் 2, மறுபடியும் 3. ஸோ இதை முடிஞ்சிடுச்சா? அடுத்தது இப்போ 5. 5, 2. நெக்ஸ்ட்டு 5, 3. ஸோ இதுதான் A into B. நெக்ஸ்ட்டு B into A கண்டுபிடிக்க சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு B எழுதிக்கணும். 2, 3 into A என்னும்போது 1, 3, 5. ஸோ செட்டை இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 வச்சு கமா போட்டு 1 எழுதணும். அப்புறம் 2 வச்சு 3, 2, 5. 2, 1, 2, 3, 2, 5. அடுத்தது என்ன பண்ணணும்? 3 வச்சு எழுதணுமா? 3, 1, 3, 3, 3, 5. ஸோ இப்போ இங்கே நடுவில் என்ன பண்ணலாம்? கமா போட்டுடலாமா? இது B into A. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். என்ன கேட்டிருக்காங்க? A into Bயும் B into Aவும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? திரும்ப நம்ம போட வேண்டாம். இதை 1ன்னு கொடுத்துக்கலாம், இதை 2ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? திரும்பவும் எடுத்து செஞ்சாலும் தப்பு இல்லை. பட் அதே இதுக்கு நம்ம திரும்பவும் ரிப்பீட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கு நேம் வச்சிடலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். சரிங்களா? இப்போ A into B பாருங்கள். ஆன்சர் 1, 2 இருக்கா? இங்கே 2, 1ன்னு இருக்குது B into Aல. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னவாயிடுச்சு? வேறு ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே 1, 3ன்னு இருக்குது. இங்கே 2, 3 இல்லை 3, 1. ஓகேவா? 1, 3ன்னு இருந்தால் 3, 1ன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி, அதாவது 1, 2னா இங்கேயும் 1, 2 இருக்கணும். இங்கே 1, 3னா இங்கேயும் 1, 3 இருக்கணும். 3, 1 இருக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி 2, 1ன்னு இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஃப்ரம் 1 and 2 இதில் தானே நம்ம எடுத்திருக்கோம். இதில் என்ன தெரியுது? A into B is not equal to B into A. சரியா? ஏன்னா சின்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 1, 2வா? 1, 2 not equal to 2, 1. 1, 2னா வேறு, 2, 1னா வேறு இல்லையா? இப்போ இங்கே 1, 2ன்னு இருந்தால் இங்கேயும் 1, 2ன்னா இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒன்றாச்சா? அடுத்தது அண்ட் சிம்பிளாக எழுதிக்கோங்க. இப்போ இங்கே 1, 2 எழுதணுமா? அதே மாதிரி 2, 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1, 3 இருக்கா? இங்கே 3, 1. ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு? வேறு ஆயிடுச்சு. இங்கே 1, 3ன்னு கிடையாது B into Aல. அப்போ எப்படி எழுதலாம்? 1, 3 is not equal to 3, 1. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? சொல்லிகிட்டே போகலாம். ஓகே. ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா N of A into Bயும் N of Aவையும் N of Bயும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே சேமாக வரணும். அது மட்டும் இல்லாமல் N of B into A பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? சேமாக வரணும். மூணுத்துக்கும் ஒரே ஆன்சர் வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா N of A into B ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ கவுண்ட் பண்ணி மட்டும் எழுதிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6. எவ்வளோ இருக்குது? 6 இருக்கா? ஸோ ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இப்போ N of B into A எழுதிடலாம். N of B into A அதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. 1, 2, 3, 4, 5, 6. 6 இருக்கா? ஸோ 6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? N of A. N of Aவும்
அடுத்தது n ஆஃப் பியும் கண்டுபிடிக்கணும். கொஷினில் நமக்கு ஏ செட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3. ஓகே, அப்போ n ஆஃப் ஏ என்னது 3. அதே மாதிரி n ஆஃப் பி எவ்வளோ எலிமெண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். பி 1 2, ஸோ 2. நெக்ஸ்ட்டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி தான் நமக்கு தேவை. n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏன்றது 3 இன்ட்டு n ஆஃப் பின்றது 2, இது 6. ஸோ கொஷனில் கேட்ட மாதிரி இது மூணுமே என்னவாக இருக்குது, ஆன்சர் நமக்கு 6 6 6ன்னு கிடச்சிச்சா. ஸோ எப்படி எழுதலாம், ஹென்ஸ் n of a into b equal to n of b into a equal to n of a into n of b.